நேற்று நைட்டு பூரா விஜய் பாரு வந்து உட்காந்து அவங்க வைல்ட் கார்ட்ஸ் இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அவங்க அந்த டைனிங் டேபிள் கான்வர்சேஷன் பற்றியும் பேசியிருப்பாங்க. அந்த டைனிங் டேபிளை வச்சு கமருதீனும் பார்வதியும் ஒரு 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 18+ கான்வர்சேஷன் ஒன்று பேசியிருப்பாங்க. ஸோ அந்த கான்வர்சேஷனோட டெலிகாஸ்ட் பற்றி தான் சாண்ட்ராவும் திவ்யா கணேஷும் சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லும்போது திவ்யா கணேஷ் சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் தூக்கத்தை விட்டுட்டு இவ்வளோ நேரம் உட்காந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம்னா எதுக்காக பாரோ, வெளியே வந்து நீங்கள் கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு, ஆமாம் கண்டிப்பாக எபிசோட்ஸ் பார்த்தா நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்கன்னு சாண்ட்ராவும் திவ்யா கணேஷும் பார்வதி பார்த்து சொல்கிறாங்க. உடனே பார்வதி கேட்குறாங்க, ஓ அப்படியா, எதுக்கு கத்துனதுக்கு திமிரு காமிச்சதுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க ஓவராக கத்துறாங்க, ஓவராக திமிர் காமிக்கிறாங்க, அடங்க மாட்டேங்கிறாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியுது. அதுக்காகவான்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே இல்லை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து அப்படியே புல்ஸை தான் ஒரே அடியில் அடித்து பார்வதியை ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்வதி மூஞ்சி அப்படியே தொங்கி போச்சு. அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கேமரா சேஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கே நல்லா தெரியுது இவங்களுக்கு வந்து அந்த ஜெயிலில் நடந்தது இதெல்லாம் பற்றி வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பிக் பாஸ் வந்து முக்கியமான கான்வர்சேஷன் பார்வதி கமருதீன் இல்லைனா பார்வதி கமருதீன் கிட்ட இவங்க வைல்ட் கார்ட்ஸ் பேசுகிறது இது வரும்போது எல்லாமே இவங்க வந்து கேமரா திருப்பி வேறு யாராச்சும் தூங்குறதையோ நிற்கிறதையோ இப்படி தான் காமிக்கிறாங்க. இது நேற்று நைட்டு பூரா நடந்திருக்கு. எப்போ அந்த சென்சிட்டிவ் டாபிக் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ எல்லாமே அதை மாற்றிட்டாங்க. நிறைய பேர் நான் பார்த்தேன் யூடியூப்பில் அந்த ஜெயிலில் நடந்த ரகசியம் இதானங்களாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே காமிக்கலை. ஏன்னா பிக் பாஸே அதை வெளியே காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலை. ஸோ சும்மா ஒரு இதுக்காக போலியாக தான் சொல்கிறாங்களே தவிர ஜெயிலில் நடந்தது என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. அதை பிக் பாஸ் வந்து வெளியே காமிக்காமல் இருக்கிறதுக்காக தான் பார்வதியும் கமருதீனையுமே பேச்சப் ஆக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.